Peacemakers of Christo. நீ நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா? மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 9வது வசனத்திலே தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சும்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்தும் நோக்குடன் அவரிடம், ஓய்வு நாளில் குணமாக்குவது முறையா என்று கேட்டனர். பின்பு இயேசு கை சும்பியவரை நோக்கி, உமது கை நீட்டும் என்றார். அவர் மறு கையை போல அந்த கையும் நலமடைந்தது. ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, உம்மை ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். சுவாமி, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஆண்டவரே. அந்நாளிலே அப்பா, ஒருவன் கை சும்பியவன் ஆண்டவரே. ஆண்டவரே, அவனுக்கு கை இருந்தும் அது அவமான கையாக இருந்தது, சாபத்திற்குரிய கையாக இருந்தது ஆண்டவரே. எல்லாரும் இழிவுபடுத்துகிற கையாக இருந்தது சுவாமி. ஆமா ஆண்டவரே, அவன் வாழ்க்கையில தன்னுடைய கையை அப்பா அது உதவும் கை என்று நினைத்தான். அது பாரமான கையாக மாறியது, அவனுடைய நிம்மதியை கெடுக்கிற கையாக மாறியது ஆண்டவரே. அப்பா, இவனுக்கு அரைக்குறை கை இருந்ததால் சுவாமி எல்லோரும் அவனை இழிவாக பார்த்தார்கள் ஆண்டவரை. எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள். இவனால எந்த பிரயோஜனமும் இல்ல, இவன் நமக்கு யூஸ்லெஸ் அப்படி என்று நினைத்தவர்கள் ஏராளம் ஆண்டவரே. குடும்பமே, அவன் குடும்பமே அவனை பாரமாக நினைத்தது சுவாமி. அதே போலதான் ஆண்டவரே இன்று என் வாழ்க்கையும் சுவாமி. அப்பா தெய்வமே, நான் இருந்தும் என் குடும்பத்திற்கு உதவ முடியாமல் இருக்கிறேன் அப்பா. நான் உதவியும் நான் உதவா கரையாக இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை பாரமாக நினைக்கிறது என் குடும்பம், என் அண்ணன் தம்பிகள், என் அக்கா தங்கைகள், என் பெற்றோர், என் பிள்ளைகள் என்னை பாரமாக நினைக்கிறார்கள் சுவாமி. ஆம் ஆண்டவரே, என்னை இழிவுபடுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள் அப்பா, குறை சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. ஏகப்பட்ட குறைகள் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, அந்நாளிலே அந்த பரிசேயர்கள் உன்னை பார்த்து குறை சொன்னதை போல இன்று என் குடும்பமே என்னை பார்த்து குறை சொல்லுது ஆண்டவரே. நான் கருப்பா இருக்கிறேன், குண்டா இருக்கிறேன், நிறைய சாப்பிடுறேன், வேலைக்கு போகல ஆண்டவரே, குறைஞ்ச சம்பளம் தான், உனக்கு படிக்க முடியாது, நீ பலகீனமானவன், நீ பலகீனமானவள், நீ அழகானவள் இல்ல என்று, உனக்கு சமைக்கவே தெரியல என்று, நீ வேணு இந்த குடும்பத்துக்கே வேஸ்ட், உன்னோட இருப்பதே வேஸ்ட் என்று சொல்லுகிற மனிதர்கள் ஏராளம் ஆண்டவரே. குறைகள் மேலே குறைகள் சொல்லுகிறார்கள். நின்னாலும் குத்தம், பேசினாலும் குத்தம், கேட்டாலும் குத்தம், பேசலனாலும் குத்தம் ஆண்டவரே. பார்த்தாலும் குத்தம் கண்டுபிடிக்கிற உலகமாக இந்த உலகம் மாறி போய் விட்டது ஐயா. ஆண்டவரே, கை சும்பியவனை போல எல்லாம் ஆண்டவரே சும்பி போய் வாழ்கிறேன் சுவாமி. என் வாழ்க்கையே சும்பி போய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இந்த வாழ்க்கை அவமான வாழ்க்கையாக மாறி போய் இருக்கிறது ஆண்டவரே. ஐயோ, யார் முன்னிலையிலும் நான் போக முடியல அப்பா. தெய்வமே, என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே. நான் உன் பிள்ளையா மாறணும் என்று ஒவ்வொரு நாளும் அவன் ஜெபிக்காத நேரங்களே இல்லை ஆண்டவரே. அதே போல இன்று எத்தனையோ பிள்ளைகள் ஐயா மனம் உடைந்து போய் வாழ்க்கையே வாழ பிடிக்காமல், ஐயோ தெய்வமே என்னை காப்பாத்துங்கள், ஐயோ தெய்வமே என் அவமானத்தை போக்குங்கள், என் பாரத்தை போக்குங்கள், என் ஏழ்மையை போக்குங்கள் ஆண்டவரே, என் தெய்வமே என்னை காப்பாத்துங்கப்பா என்று ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, உன்னிடம் வந்தாலும் இந்த உலகம் குறை சொல்லுகிறது ஆண்டவரே. அந்த பரிசேயர்கள் இவனை குணமாக்க கூடாது என்று நினைத்தார்கள் ஆண்டவரே. அப்பா, அதே போல நான் நல்ல வாழக்கூடாது, என் வாழ்க்கை மாறக்கூடாது, எனக்கு அற்புதங்கள் நடக்க கூடாது, நான் வேலைக்கு போக கூடாது, நிறைய சம்பாதிக்க கூடாது, நான் ஆடம்பரமாக வாழக்கூடாது, எனக்கு திருமணம் ஆக கூடாது, பிள்ளைகள் பிறக்க கூடாது, இவனுக்கு எல்லாம் சாபங்கள் நடக்கணும், ஆக்சிடென்ட் நடக்கணும், இவன் தொழில் வளர்ச்சி அடைய கூடாது, இவன் நிம்மதியா இருக்க கூடாது என்று அப்பா என்னை வஞ்சிக்கிற உலகம், வஞ்சிக்கிற மனிதர்கள், தீய திட்டங்களை வகிக்கிற மனிதர்கள், என்னுடைய அழிவை நோக்கி அப்பா திட்டம் வைத்துக் கொண்டிருக்கிற எதிரிகள் ஆண்டவரே ஏராளம் சுவாமி. இவர்கள் மத்தியில என்னால வாழ முடியலப்பா ஆண்டவரே.
என்னுடைய இரட்சகர் நீர்தான் ஐயா. உன் பக்கத்துல வந்தா கூட அப்பா என்னை பற்றி அவதூறு பேசுகிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. ஏசப்பா என் கையை நல்லா இருக்க கூடாதா, என் வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதா, என் பிள்ளைகள் வளர கூடாதா, அவர்கள் வாழக்கூடாதா, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய கூடாதா, தெய்வமே நீர் சொல்லும் என்று அந்த கை சும்பியவனரை போல அப்பா உன்னையே எதிர்நோக்குகிறவர்கள் ஏராளம் சுவாமி. ராஜாவே இந்த வேளையிலே அப்பா இந்த உலகம் எது சொன்னாலும் சொல்லட்டும், நான் அவனை சுகமாக்குவேன் என்று நீர் அந்த மகனை சுகமாக்கி நீர் ஆண்டவரே. சுவாமி தேவனாகிய கர்த்தாவே நீர் நல்ல உள்ளம் படைத்தவர் ஐயா, நீர் கருணை உள்ளம் படைத்தவர் சுவாமி. ஏசப்பா என் தெய்வமே என் மீதும் கருணை கொள்ளும் ஆண்டவரே. ஆனால் சுவாமி இன்று எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா எவனுக்கும் எதுவும் நடக்க கூடாது என்று நினைக்கிறவர்கள் ஒரு சைடு இருந்தாலும் அப்பா எவன் எது நினைத்தாலும் என் அண்ணன் தம்பிகளுக்கு நான் சோறு போடுவேன், நான் உதவுவேன், எவன் எது நினைத்தாலும் என் அக்கா தங்கைகளோடு நான் வாழ்வேன், அவர்களை நான் போஷிப்பேன், எவன் எது நினைத்தாலும் என் மனைவியை நான் தப்பா நினைக்கவே மாட்டேன், அவளை நான் மறுதலிக்கவே மாட்டேன், அவருடைய மனதை நான் துன்புறுத்த மாட்டேன் என்றோம் ஆண்டவரே. எவன் எது நினைத்தாலும் என் கணவன் தான் உன்னதன் என்று சொல்லுகிற மனைவிகள் ஆண்டவரே இன்று குறைவு ஆண்டவரே. இந்த உலகத்திற்கு பயந்துதான் ஆண்டவரே எல்லாரும் வாழ்றாங்க சுவாமி. எனக்கு என்ன போச்சு, நான் எதுக்கு செய்யணும் என்று ஒதுங்கி போகிறவர்கள், நான் எதற்கு அந்த சண்டையில ஈடுபடணும், நான் எதற்கு நியாயத்தை கேட்கணும், நான் எதற்கு நீதியை கேட்கணும், நான் எதற்கு ஜபத்த ஆலயத்துல போகணும் என்று நினைக்கிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. எதுக்கு நமக்கு இல்ல, நம்முடைய காரியங்களை மட்டும் நாம பார்ப்போம் என்று சுயநலவாதிகளாக வாழ்கிற உலகமாக மாறி போய்விட்டது. ஆனால் நீர் அப்படி நினைக்கல. அந்த கை சும்பியவனரை நீ உன்னுடைய கரங்களை நீட்டு என்று சுகமாக்கினீர் ஆண்டவரே. பரிசேயர்களும் சதிசேயர்களும் என்ன நினைச்சாலும் நினைச்சிட்டு போட்டோம், நம்ம நல்லதை செய்வோம், உன்னதத்தை செய்வோம், பரிசுத்தத்தை செய்வோம் என்று நீர் முன் வந்தீர் ஆண்டவரே. அந்த உள்ளத்தை எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கும் கொடுங்க சுவாமி. எவன் எது நினைச்சாலும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக வாழணும், நீதியை கேட்கணும், நியாயத்தோட வாழணும், பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தத்தை பற்றி கொள்ளணும், ஜெபிக்கணும் என்று ஜப வீரர்களாக இந்த பிள்ளைகள் மாறணும் ஆண்டவரே. அந்த கிருபையை கொடுங்கப்பா தெய்வமே. ராஜாதி ராஜாவே என்னுடைய அவமான வாழ்க்கையிலிருந்து என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. என்னுடைய ஏழ்மை வாழ்க்கையிலிருந்து என்னை காப்பாற்றுங்க ஐயா. என்னுடைய மன பாரத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்க ஐயா. என்னுடைய ஆபத்துகளிலிருந்து என்னை காப்பாற்றுங்க ஐயா. சாத்தானுடைய சோதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா தீராத நோயிலிருந்து பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. அணு தினமும் மாத்திரை மருந்துகள் என்று சாப்பிட்டு கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. இந்த உடல் முழுவதையும் உம்முடைய ஆவியினால நிரப்புங்க அப்பா, உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா தெய்வமே இவர்கள் மாறணும் ஆண்டவரே. இவருடைய நீண்ட நாள் துக்கங்கள் மாறணும் ஆண்டவரே. இவருடைய நீண்ட நாள் அவமானங்கள் மாறணும் ஆண்டவரே. அது உம்முடைய சக்தியினாலே நடக்கும் ஐயா. நீர் வந்தாலே நடக்கும் ஐயா. நீர் தான் தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அபிஷேகிங்க ஆண்டவரே. உச்சங்காலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே இயேசுவே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை வைக்கிறோம் ஐயா. இந்த வீட்டுல முன்னும் பின்னும் ஆண்டவரே கீழும் மேலுமாக உம்முடைய ஆவி ஆண்டவரை ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, வாழ வையுங்க. அருமையான பிள்ளைகளை உம்முடைய திருப்பாதம் சமர்ப்பித்து ஆண்டவராகிய கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் இவர்களை சுகமாக்குகிற தேவன் நீர்தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே.
நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியை நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றுமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க இறை இரக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம், இறை இரக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம், நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய ஃபேஸ்புக்ல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல, ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி, கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட்டு, சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க, எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், அங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. நிச்சயமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி
தொங்க விட்டுருப்பாங்க, எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும் பிணிகளுக்கும் செய்வினைகளுக்கும் எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம். இதுல எல்லாத்துக்கும் ஜபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.